வச்சு நாங்கள் பண்ணுறோம். உண்மையை சொன்னால் அவரோட சர்வீஸை வச்சு தான் நாங்கள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரூலி ஸ்பீக்கிங் 1000% சொல்லலாம். அதில் சார் வந்து எனக்கு அது மானசீக குரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவிச்சந்திரன் வந்து எனக்கு அறிமுகமாகி ஒரு 20 வருஷம் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் அசோசியேஷன் சார்பாக ப்ரமோஷன் எக்ஸாம் கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல. ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவிச்சந்திரன் வந்து எனக்கு அறிமுகமாகி ஒரு 20 வருஷம் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் அசோசியேஷன் சார்பாக ப்ரமோஷன் எக்ஸாம் கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஓன் இன்வால்வ்மெண்ட் அவர் வந்து he became one of the main faculties of our training class. அகாடமிக்கெலாம் வந்து அவர் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறவர். இத்தனையும் அவர் பண்ணிக்கிறது வந்து ஃப்ரீ சர்வீஸ். எந்த நேரத்திலும் அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி அடுத்தவங்க இருக்கிற சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்து வைப்பதில் ரவி வந்து ஒரு தனி பிராண்ட் சொல்லலாம். பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், ரொம்ப அமைதியானவர். அதுக்கப்புறம் நான் யுனைடெட் இன்சூரன்ஸ்ல இருந்ததுனால அவருடைய அஃபீஷியல் லைஃப்பை பற்றி நான் கேள்விப்பட்டது மட்டும் நான் நேரடியாக பார்க்க வாய்ப்பில்லை. ரீட்டைல் பிஸ்னஸ்லாம் நம்மளுடைய இன்சூரன்ஸ் உயிர் நாடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ரீட்டைல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஏஜென்சி ஃபோர்ஸை டெவலப் பண்ணணும். அந்த ஏஜென்சி ஃபோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னோவேட்டிவ் வைஸ் கொஞ்சமாக யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து நிறைய பண்ணி ஏஜென்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த இவர் பண்ண அந்த பணியை வந்து இவருடைய பிரான்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது டெவலப் பண்ணியிருக்காரு. அடுத்து சொல்லணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற அந்த ப்ரொமோஷன் எக்ஸாம் கிளாஸஸில் திடீர்னு ஒரு நாள் என்ன இது பண்ணால் அதுபடி கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். சரி மார்க் டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு நிஜமாக தெரியாது இவங்க மனைவி வந்து சங்கரி மேடம் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க எனக்கு தெரியாது. ஸோ வாலண்டியராக ரவி சொன்னார், சார் எங்கள் வீட்டில் சொல்லி நான் பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்னு. அது வந்து இட் வாஸ் அன் இம்மென்ஸ் ஹெல்ப் ஃபார் அஸ். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் பேப்பரில் பேனலில் கொடுத்து எழுத வைக்கிறத விட ஒரு ஆன்லைன் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம கம்பெனியில் எப்படி மார்க் டெஸ்ட் பண்ணுவாங்களோ ஏறக்குறைய அதே லெவலில் நாங்கள் மார்க் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது மேடத்துக்காக. ஸோ அந்த மேடத்துக்கு வந்து என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ். ஸோ ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு அகாடமிக் இதில் வந்து ஒரு எக்ஸலன்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி மீதி இருக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்னுடைய கிளாஸஸ்க்கு. பொதுவாக ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அஃபீஷியலாக நம்முடைய பணியை தொடர்வதற்கான ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஆனால் மக்களுக்கான பணியவோ அல்லது இந்த சமுதாயத்துக்கான பணியவோ நம்ம தொடர்ந்தே தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் ரவி கண்டிப்பாக அந்த பணியை தொடர்வார் என்று நம்புகிறேன். பட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம்.
டைரக்டர்ஸுக்கு இன்னும் அதிகம். 24/7 வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம குடும்பத்துக்காக அல்லது நமக்காக செலவு பண்ணக்கூடிய நேரம் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். நான் எல்லா ரிட்டையர்மெண்ட் இதுலேயும் சொல்றது தான். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம விரும்பிய ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு நேரம் இருந்திருக்காது. அவ்வளோதான். நம்ம ஒரு நல்ல சினிமாவை பார்க்கணும் அல்லது ஒரு நல்ல புக்கு படிக்கணும், கோயிலுக்கு போகணும் வாரம் அப்படின்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா அஃபீஷியல் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி நமக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். அதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுடைய முக்கியமான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஐ ரெப்ரசன்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிட்டையர்ஸ் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சர்வீசிங் த பென்ஷனர்ஸ் அண்ட் ரிட்டையர்ஸ், அது ஒரு பார்ட் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பொதுவாக சயின்டிஃபிக்காக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பழைய நண்பர்களை பார்ப்பதன் மூலமும் அவர்களுடன் பேசுவதன் மூலமும் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த மாதிரி நம்ம அசோசியேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வீட்டு விசேஷங்கள் போதோ அல்லது இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் போதோ அல்ல அஃபீஷியல் ஃபங்க்ஷன் போதோ பழைய நண்பர்களை பார்த்து அவர்களுடைய பேசுவது, பழைய நினைவுகளை நினைவு கூறுவது, முடிந்தால் இப்ப இருக்கக்கூடிய சர்விங் எம்ப்ளாயிஸ்க்கு நம்மளால முடிஞ்ச சர்வீஸை பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக ரவி ஏற்கனவே பண்ணியிருக்காரு, இனியும் அந்த சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ரவி வந்து எங்களுக்கு உறுதுணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதுலையும் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார், மேடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். அவங்க 2 பேரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நீண்ட நாட்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு, இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்களுக்கு வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன். சுதீர்குமார் நேஷனல் ரவி பற்றி 2 பணிபுரிந்து இந்த மாநிலத்தில் பணியிருந்து ஓய்வூதிகிறார். அவர் வந்து ஒரு நேஷனல் ஒரு அசெப்டுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எந்த ரிமோட் ஏரியாவில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அங்கே வந்து பிஸ்னஸ் ப்ளஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆஃபீஸர் அவர். கண்டிப்பாக அவர் எல்லாரும் பாராட்டி அவர் எந்த பிரான்ச்சில் போனாலும் எங்கே மைனஸ் காமிச்சாலும் அது ப்ளஸ் காமிக்கக்கூடிய ஒரு திறமையான அதிகாரிங்க அவர். ஸோ அவருடைய ரிட்டையர் லைஃப் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்க வேண்டி நாங்கள் சாதரிக்கின்ற ஜிராவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிங்க சார், அப்படி ஒரு சார் ரெடி 1 2 3 கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம். பாளையம் அவர்களை சந்தனமாலை அவர்களை அணிவிப்பார்கள். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து
எளியோ அதிக நேரம் நான் செலவு பண்ணுறது நான் விரும்பலை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பெரிய அறிவாளியும் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அதை மட்டும் படிச்சுட்டு நான் இறங்கிருக்கேன். ஸோ விழாவின் நாயகர் உயிர் எழுத்துக்களின் உறவினராவா? என்னடா உயிர் எழுத்து உறவினர் சொல்றாங்க, போக வேண்டாங்க, பின்னாடியே வாங்க. அழகானவர் ஆ, ஆன்மீகவாதி ஆ, இனிமையானவர் இறை அன்பு கொண்டவர் ஈ, ஈகை செய்வதில் சிகரமானவர் ஈ, உயர்ந்த உள்ளம் கொண்டவர் ஊ, ஊடக வாயிலாக நடிப்பவர், விஷயங்களை தகவல் கொடுப்பவர். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஊடகத்துல எல்லாம் ஒரு பக்கமா இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எளிமையானவர், எளிமையானவருக்கும் உதாரணம் ஏ சொல்லலாம். ஏவுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் ஏற்புடையவர் பார்க்கிறார். ஏ ஐயமில்லாதவர், பயப்படவே மாட்டார், எதற்கும் நேர்மைக்கு குரல் கொடுப்பார். ஒற்றுமை உணர்வு உடையவர் ஓ, ஓயாது உழைப்பவர் ஓ, ஒவ்வை சொல்படி நடப்பவர் அவ். மேலும் சிறந்த எவ்வளவோ விஷயங்கள் அவரை பற்றி பேசுவது என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் காலம் கருதி இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு காரணம் 3 விஷயங்கள் தான். உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒத்துழைப்பு. இதில் தான் அவர் கடைபிடிப்பார், செய்வார். அவரை வந்து எந்த சந்தேகம் போய் கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்ல மாட்டார். யாருக்குமே விரும்பாதவர்களே யாருமே, அவரை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்கியம் அவர் படைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருப்பார் என்று நான் மனதார அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. நாயகன் ரவிச்சந்திரன் சார் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, நான் கோபியில் பிரான்ச் மேனேஜராக இருக்கும்போது அவரும் இதே கோபியில் இருந்தார். அதோட பெரிய இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்ததுல முக்கியமான பங்கு வந்து ரவிச்சந்திரன் சாருக்கும் மேடம் லதா மேடமுக்கும் நிறைய உண்டு. ஏன்னா ஆக்சுவலிஸ் எல்லாம் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், அது இல்லாமல் ஒரு ட்ரை சப்ஜெக்ட். அது மேக்ஸ் தெரியாதவங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அதை எப்படி சொல்லி கொடுத்தா முடியுன்றதுக்கு ஒரு நாள் நான் ஈரோடு வெங்கடோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நம்ம மேடம்கிட்ட கேட்டு பார்க்கலாமா கிளாஸ் எடுக்க சொல்லின்னு. அப்போ மேடம் வந்து சரி சார் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ரவிச்சந்திரன் சாரை கூப்பிட்டுக்கலாம், அவர் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக நமக்கு இது பண்ணி கொடுத்துருவாருன்னு. அப்போ மேடம் ஹஸ் கம் ஃப்ரம் மதுரை. சார் கோபியிலேருந்து வந்தார். வந்து ஒரு டிஓ நித்யானந்தன் தான் எஸ்டிஎஃப், அவர்கிட்ட கேட்டோம் ப்ரிமிசஸ் கொடுங்க நிதி சார்னு. அவர் வந்து படிக்கிறதுக்கு எப்போதுமே நிதி வந்து இல்லைன்னே சொல்கிறதில்ல, எப்போதுமே வேண்டாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபெலோஷிப், அந்த ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணாமல் இருந்தவங்க நிறைய பேரை ஒரு 2-3 இயர்ஸ் கண்டினியூஸாக ரெகுலராக கிளாஸ் எடுத்து 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 பாஸ் பண்ண வச்ச பெருமை வந்து ரவிச்சந்திரன் சாருக்கும் மேடமுக்கும் உண்டு. அந்த M-IIIன்னு எல்லாரும் பின்னாடி வருதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ரவிச்சந்திரன் சாரும் மேடமும் இருக்காங்க. சின்சியர் தேங்க்ஸ் டு யூ. அதே போல் எக்ஸாம் நித்தி சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் எக்ஸாம் எல்லாம் ஆடி ஆடி போயிடுவார். நான் வந்து இந்த பஸ்ஸில் வரும்போது அப்படியே கேட்டுகிட்டே வருவேன். கோயம்புத்தூர் டு கோபி வரும்போது கேட்டு அப்படி பாஸ் பண்ணி வந்த சப்ஜெக்ட்ஸு நிறைய இது ப்ரொமோஷன்லாம் அந்த அளவுக்கு எஸ் ஹெல்ப் அஸ் அ லாட். அதுவும் இல்லாமல் நம்ம யூனியன் மூலியமாக நிறைய கிளாஸ் எடுக்கும்போது ஹிம்செல்ஃப் வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் தேர். வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த நோட்ஸ் ஆகட்டும், எக்ஸாம் ஆகட்டும், அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் ஜிரா, ஐ விஷ் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர் லைஃப். இது வந்து ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு ஸ்டேஜ் மாதிரி, ஸ்கூல் ஸ்டேஜ் காலேஜ் டேஸ் மாதிரி ஒரு ஸ்டேஜ். அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி ஜிராவோட சேர்ந்து இன்னும் நீண்ட நாள் பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனது பெயர் மாதீஸ்வரன். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய கிளைம் மேலாளராக ஏற்கனவே பணிபுரிந்திருக்கிறது 5 வருஷம். ஸோ அப்பொழுதிலிருந்து சார் அது மட்டுமல்லாமல் தற்போது
இன்சூரன்ஸ் பணியாளர்களுக்கு ஒரு உறவும் அல்லது ஒரு நட்பும் இருக்கும், அல்லது அதனால் பயனடைந்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களை சார்ந்த இன்சூரன்ஸ் பணியாளர்களினுடைய பதவி உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நம்மளுடைய ரவிச்சந்திரன் சார், அதே மாதிரி நம்ம ரமாராவா மேடம் அவர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஏன்னா இது நார்த் இந்தியாவில் சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் 4 ஜோனாக இருக்கும். 4 ஜோனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்காகவும் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை விளக்கங்களை பெறுவதற்காகவும் பல்வேறு விதமான ஆன்லைன் கிளாஸின் வழியாக தகவல்களை தேடும் பொழுது அதற்கு ஒருத்தர் நான் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டு நான் ப்ரமோஷன் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் பல பேருடைய சந்தேகங்களை இவங்க நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணி 12 மணி கடந்தும் கூட ஆன்லைன் கிளாஸின் வாயிலாக அந்த அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும், ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லையும் மாஸ்டரா இருந்து அங்க அவங்க யாரு பேரு தெரியாது, மொழி தெரியாது, இனம் தெரியாது, ஆனால் அவர்கள் அனைவரும் இன்சூரன்ஸ் அதிகாரிகள் என்ற ஒற்றை குடையின் கீழ் அந்த ஒரு பணியை செய்திருப்பது என்பது தன்னலமற்ற சுயநலமற்ற நம்மை போன்று மற்றவர்களும் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவும் இன்றைய தினம் அவரை நான் வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்கி மேலும் அவருடைய பங்களிப்பு என்னை போன்று வளரக்கூடிய பல்வேறு விதமான இன்சூரன்ஸ் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, ready? நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நண்பர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 36 வருஷம் சிறப்பாக பணிபுரிந்து நாளையோடு பணி ஓய்வு பெறுகிறார். அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய பெயர் ஜீவா. நான் அவருக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் அல்லது ஒரு ரிட்டையர்ட் ஆரம்பது காட்டிலும் ஒரு குடும்ப நண்பராகத்தான் நான் பழகிருக்கேன். ஸோ என்னுடன் வந்திருக்கும் நண்பர் திரு விஸ்வநாதன், கோபாலகிருஷ்ணன், மிஸ்டர் பழனிசாமி, மிஸ்டர் அண்ணாமலை, நாங்கள் பவானி பிரான்ச்சில் ஒன்றா வேலை செஞ்சவங்க. பவானி பிரான்ச் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை இந்த சிபிஆர் கொடுத்துருக்கு. அது மிக முக்கியமான காரணிகள் நண்பர் ரவிச்சந்திரன் ஒருவர் ஆவார். அது யாரும் மறக்க முடியாது. அதை தாண்டி 1999 நவம்பர் 26 எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாள். ஸோ திரு ரவிச்சந்திரன் அவர்கள் கோவி கிளையிலிருந்து சீனியர் ரெசிடெண்டாக பவானி பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. நவம்பர் 26, 1999. ஸோ அன்னைக்கு நம்ம விஸ்வநாதனுடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்காக எங்கள் பிரான்ச் மேனேஜரை ஃபர்ஸ்ட்டுக்காக வாழ்ந்ததுக்கு நான் சேலம் போயிட்டேன். நானும் நண்பர் விஸ்வநாதன் நம்ம போயிடுச்சுங்க. ரவி ஜாயின் பண்ணிட்டார் பிரான்ச்சில். ஃபோன் பண்ணாரு, சார் எப்போ வருவீங்க, எப்போ? நான் ரவி முகத்தை பார்த்ததே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறாங்க, இது மாதிரி கோபி கிளையிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏன்னா பவானி பிரான்ச் அப்போ நல்ல குரோத் இருக்கு, நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அலுவலகம். ஸோ ரவி மாதிரி ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் வராங்க. அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு வலதுகையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வலதுகை மட்டும் இல்லைங்க, எனக்கு 2 கையுமே நண்பர் ரவிதான் இருந்தார். அன்னைக்கு அந்த வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் நவம்பர் 26, 1999 இப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ரவி போகணும். இப்போ நானே பவானி கிளைகள் அனைவரும் இப்போ பார்த்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அவருடைய எல்லாமே பேசியிருப்பாங்க. அவருடைய தனித்துவம் பார்த்தீங்கன்னா எல்லாருடையும் ரொம்ப மிக அன்பாக பழகக்கூடிய ஒரு இனிய நண்பர். ரவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, 4 கம்பெனி, ஈவன் எல்ஐசியில் கூட அவருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவருடைய பழக விதம் அது மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவானி பிரான்ச்சுக்கு அவருடைய பங்களிப்பு மிக அளப்பரியது. அதை காட்டி இப்போ கோபி பிரான்ச் இன்னைக்கு இப்போ
கத்தா தன் உயிர் மூச்சா வந்து கடைசி இப்போ வரை வந்து சுவாசிட்டு இருக்காரு. அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பணியில் வந்து ரொம்ப பட்டு கொண்டவர். இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி கோபி கிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் வந்து பணி ஓய்வு பெறுவது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. இருந்த போதிலும் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம். இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இதை காட்டிலும் மிக சிறப்பாக அமையும் என்பது எவ்வித ஐயப்பாடும். So on behalf of all, so I wish him happy and peaceful and healthy retirement. Thank you. நன்றி ஜீவா சார். இப்போ அடுத்ததாக அவங்க அம்மா இடத்திலே நான் 10 வருஷங்கள் அவருடைய அம்மாவிடத்திலே நான் முதல் போய் பணியாற்றுவதற்கு சேர்ந்து கொள்வேன். அப்பொழுது இவர் சின்ன பையனாக இருப்பார், மிக சுறுசுறுப்பாக இருப்பார். நண்பரிடத்திலே பாயின்னு ஒரு பையன் இருந்தால் அவருடைய தொப்பி வாங்கி இவர் போட்டுவார். எந்த இடத்துல எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மிக நல்லா படிப்பார். அப்போவே நான் நினைச்சேன் இந்த தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வருவார் அப்படின்னு நினைத்தேன். அவர்களுடைய பெற்றோர்களும் நிறைய பேர்களுக்கு நன்மை செய்தவர்கள். அதுபோல இவரும் எல்லாம் இறைவனால் இந்த இறைவனால் இன்னும் பல ஆண்டுகள் எல்லா நலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஜீவா சார் சொன்ன மாதிரி அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல he will do much இதோட ரொம்ப அதிகமாக செய்வார். இவருக்கு எப்படி தெரியுமா, ரவி வந்து யாம் பெற்ற இன்பம் வைக்கணும், அது மாதிரி அதுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சு எல்லாம் சொல்லிடுவார். நெகட்டிவிட்டியே கிடையாது, பாசிட்டிவ் வைப் உள்ளவர். சரிங்களா? சரி, ரவி நான் வந்து சியாதுரை ரவியுடைய பால்யவாத நண்பன். எங்களது நட்பிற்கும் 60 வயது ஆகிறது. நாங்கள்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றாவதுலேருந்து 12th வரைக்கும் இன்னும் அவரோட காலகட்டத்தில் மாறிட்டோம். ஆனால் இருந்தாலும் இன்று வரை நாங்கள் அனுதினமும் தொடர்பில் இருக்கிறோம். நாங்கள் இந்த புவேந்திர, இந்த வெள்ளிகிரி எல்லாமே வந்து பால்யவேத நண்பர்கள். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட பயந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ரவிக்கு வந்து சொல்லணும்னா சின்ன ஒரு கிறுக்கல். அனந்தனின் அன்பு மகனே, வேதத்தின் திருமகனே, நிவேதனின் தகப்பனே, சங்கரியின் கணவனே, தேஜஸ்ராமி தாத்தை வைக்கணும். நீ தாத்தை சொல்லி ஆகணும். அப்புறம் விஷ்ணுவின் மாமாவே, என் இளம் வயது நண்பனே, பனி மூப்பெய்தும் இன்றைய விழா நாயகனே, வாழ்த்துறை வழங்க வந்தோர் அன்பு மீதியால் அரவணைக்க துடிக்கின்ற அன்று நீ செய்த சேவைகள் ஏராளம், அதில் புன்னகைகளோ தாராளம். ஓய்வெடுக்க வயதில்லை, ஒதுங்கி நிற்கவும் மனமில்லை. ஏன்னா சரி நீ போயிடுவார், ஓடிக்கொண்டே இரு. முதுமை உனக்கு பொறுமுதுகு காட்டி போகும். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அங்கே நிவேதனை பற்றி
தம்பி என்ன சொல்ல தெரியுமா, அவன் நான் 98.3 வாங்கினது அதே மாதிரி, அதாவது ஷூட் அட் த ஸ்பாட் நெத்தியில் வச்ச மாதிரி 98.3 வாங்கினா. இன்னைக்கு வந்து இத்தனை டாக்டர் நிற்கிறாங்கன்னா அது ரவியோட இதுதான். ஸோ இதை வந்து நிவேதன் போட்டு கிடையாது. Sir. Sorry. Thanks, Bangla. Salasiriklanna. Pasal ni kelang mah? Baik paklan. ஸ்கேல் 4 ப்ரொமோட் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சால்வ் இருக்கு. கொஞ்சம் சென்டர் வந்தாலும் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக இருக்கேன். ரவிச்சந்திரன் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் ஒரு மெம்பர், வெரி ஸ்ட்ராங்ஃபுல் மெம்பர். அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் வேறு அப்படிங்கிறத வச்சு நான் பேசலைனாலும் என்னை பொறுத்தளவில் அவர் வந்து எனக்கு நண்பர், ஃபேமிலி நண்பர். அது மட்டுமல்ல, நான் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சில் வந்து ஜாயின் பண்ணும்போது என் பக்கத்து சீட்டில் இருந்தவர் வந்து ரவிச்சந்திரன். அப்போ வந்து அந்த காலங்களை பற்றி நான் நினைவு கூறணும்னா எனக்கு நேரம் பார்த்தாது. ரவி வந்து பழகுவதற்கு வந்து ரொம்ப இனிமையானவர். இங்கே எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்களும் இதில் முன்னேறி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பர் ரவிச்சந்திரன். வந்து அவரை பற்றி நீங்கள் வந்து அஃபீஷியலாக வந்து தெரியறதை விட பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இரக்க குணம் உள்ளவர்.
நான் கோபியில் யாரோ ஒரு அம்மா வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தாங்களா அல்ல தெரியாமட்டு வந்தாங்களா, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல டக்குன்னு எட்டி குதிச்சுட்டாங்க. அதை வந்து ரவிச்சந்திரன் வந்து அங்கிருந்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேட் இல்லாம என்ன நினைச்சாரோ தெரியல, உடனே இவரும் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. குதிச்சு அந்த அம்மாவை காப்பாத்திட்டாங்க. அப்படி ஒரு இறக்க குணம் உள்ள ஒரு அதை நான் வந்து நேரத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். நாங்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் வந்து சத்தம் போட்டோம், ஏப்பா அது எதுக்கு வந்தாங்க, இதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகிட வேண்டியது, இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கே அப்படின் போது அவரையும் அறியாமல் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இரக்கம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவரோட அப்பா அம்மா அவங்க ஒய்ஃபு, ஏன் அவங்க சன் இருக்கானே அவனை நான் வந்து கையில் தூக்கி வச்சு என் ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அப்படி அதே மாதிரி அவங்க தங்கை எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அஃபீஷியலாக பார்க்கும்போது ரவிக்கு வந்து டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் போகணும்னு சொல்லி ஒரு வெறி அப்படி தான் இருந்தார். நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எங்கிட்ட வந்து சொல்லுவார், சார் எனக்கு எங்கே வேணாலும் கொடுங்க சார், எனக்கு தூத்துக்குடிக்கு வேணாலும் கொடுங்க, அல்லது நீங்கள் திருவாரூர் கொடுங்க, நான் அங்கே வேணால் போகிறேன்னு சொல்லுவார். அப்போ நான் வந்து சொல்லுவேன், ரவி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாம் எந்த ஆஃபீஸில் இருந்தோமோ அந்த ஆஃபீஸில் தான் இருந்து நம்ம சாதனை காட்டணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சுக்கு வந்தார். அது வந்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொன்னீங்க அவரை பற்றி. அதுக்கு உண்மையிலுமே அதற்கான ஒரு தகுதியுள்ள ஒரு நண்பர், தகுதியுள்ள ஒரு மனிதன். அப்பேற்பட்ட மனிதனுடைய இந்த நாள் ரிட்டையர்மெண்ட் டே, இது வந்து ஒவ்வொரு காலத்தின் கட்டாயம். அதனால அவர் இந்த ரிட்டையர்மெண்ட், பட் அவருடைய நாலேஜுக்கும் அவருடைய உழைப்புக்கும் நோ ரிட்டையர்மெண்ட். அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லணும்னா அவங்களும் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என் ஃபேமிலி தம்பியோட ஒய்ஃபுக்கு கைடு. இதெல்லாம் வந்து வெளியே வந்து அதிகமாக தெரியாது, இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஃபுல் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ரவி எப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரோ அதற்கு தகுந்தாற்போல் சங்கரி மேடம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஃபுல் நேம் எனக்கு தெரியல, ஜெய்சங்கரி. அவங்களும் அப்படித்தான். ஸோ ஜாடிக்கேற்ற மோடியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நல்லது ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருமகள், குழந்தை, நீண்ட ஆயுளோடு நல்ல வளத்தோடு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள நிக்கோபா சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சரி. வாசவி காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அது முடிஞ்ச உடனே எம்எஸ்சி பிஜிடிஸ்ல எல்லாமே வந்து கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் எனக்கு சீனியர். அதனால நாங்கள்லாம் ஒன்றாவே உட்காந்து படிப்போம், விளையாடுவோம். ஈவினிங்கில் வந்து டிவி பார்க்கறது, அங்கே வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் சினிமாவுக்கு போகிறது. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீம். எப்படின்னா எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் கூட சேர்ந்துப்பாங்க. என் வேதாஸ்தி சித்தப்பா, நான், என் தங்கை உஷா, என் தம்பி எல்லாம் கூட்டி போய் அவங்க அம்மாட்டா. அப்புறம் ரவீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்க
போய் சேர்ந்துங்க சரி அனைவருக்கும் ரவி பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தை, எல்லாருக்கும் கை இருக்கு, உதவுற கை அப்படிங்கிறது அந்த கை மட்டும்தான். ஆனால் ஒரு மாமா மாதிரி இருந்தாலும் மாமா மாதிரி கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். இந்த காலத்தில் எல்லாரும் எல்லாம் சொன்னாங்க கைலி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் தான், அதில் வந்து தனித்தன்மை வேண்டாம். அப்படி இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லா சீரும் சிறப்பாக நீண்ட ஆயுளோட சிறப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த முன்னாடி என் நண்பனுக்கு போதிய மாமரம் இல்லை. சரி ஓகே சார் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சில தகவல் வந்து சொன்னேன். இதான் சொன்னேன், ஒரு மயில மறந்துட்டு ஒரு மயில நினைக்கிற நேரமே அவருக்கு. ஏன்னா அந்த மயில வந்து ரொம்ப ரொம்ப காதலிச்சு சர்வீஸ் மோட்டிவா அதை காதலிச்சு நான் மயிலுன்னு சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்க நீங்கள் நேஷனல் சொல்லுவோம். சங்கரி மயில் ரொம்ப காதலிக்கிற டைம் நினைக்கிற மாதிரி இனிமே கொஞ்சம் உங்க மேல லவ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மயிலை பார்த்து ஓகே சார் ஆமா ரெடி நல்லா சிரிக்கலாங்கம்மா
அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். எங்கள் ஃபாதர் மதருக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் சித்தி, எங்கள் மாமா எல்லாரும் என்னை வந்து நான் பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து 10-11 சண்டையை வச்சு காப்பாற்றி நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சு உயர்வுக்கு வரேன் அப்படின்னா என்னுடைய தாய் தந்தை, அவரோட எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு அப்புறம் என்னுடைய பாட்டி ஃபேமிலி, எங்கள் சித்தி மாற்று, பெரியம்மா, மாமா, இவங்கெல்லாம் காரணம். அடிக்கடி நான் என் நண்பர்களுக்கு சொல்கிறது, நன்றி நாய் மாதிரி இப்படி சொல்லுவேன். யாரும் எதிர்த்து பேச முடியாது. அப்போது என்னோட குவாலிட்டி அந்த மாதிரி மாற்றிட்டேன். யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, இன்பான குவாலிட்டியை மாற்றிட்டேன். நிறைய கோவம் இருக்கு சின்ன வயசில். யாருக்கும் சண்டை போடுறது இல்லைன்னு என்னுடைய 18 இயர்ஸில் முடிவு பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் சண்டை போடுறதில்லை. என்னுடைய வாய்ஸ் டெசிபிள் கூட இவ்வளோ தான். எனக்கு இதோட அதிகமாக பேசுனதும் கிடையாது. கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸில் நான் ஈடுபடுறதே இல்லை எப்போவுமே. எனக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஐ வில் பார்ட்டிசிபேட் இந்த டாக். அதர்வைஸ் நான் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசவே மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் எதிர்த்து பேச மாட்டேன் யாரையும். அவ்வளோ அவங்க பாயிண்டில் அவங்க கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு இந்த வேலை நடுவில் பிஹெச்டி ஒன்று கிடச்சி அது மிஸ் ஆச்சு. கிடச்சி போய் படிக்க முடியாத சுச்சுவேஷன். ஃபேமிலியில் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா செலவாகும் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, யூஜிசி எழுதி பாஸ் பண்ணால் தான் கிடைக்கும், கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உடனே ஆகஸ்ட் 7, 1987 வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ணேன். 8-9 லீவு, சனி ஞாயிறு. 10ஆம் தேதி வித்ட்ரா பண்ணிட்டேன். பிஹெச்டி வந்து வித்ட்ரா பண்ணிட்டு ஹைதராபாத்தில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் 105 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் நான் 5 பேர் செலக்ட் ஆனோம். அதில் நான் விட்டேன். மேத்ஸில் பிஹெச்டி. என்னுடைய 20வது வயசு 22 ஜாயின் பண்ண வேண்டிய சமயம், படிச்சிருக்க வேண்டியது. இந்த கனவு வந்து பொய்யாயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜாயின் மறுபடியும் பிஹெச்டி மறுபடியும் பாட்டிட்டு இருந்து தங்கி படித்து அதுக்கப்புறம் வேலை கிடச்சி. இந்த வேலை அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கு வேலை, எனக்கு அது வந்து உயிர். ஏன்னா அந்த சமயத்தில் வேலை கிடைச்சால் மட்டுமே என்னுடைய லைஃப் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். வாரமானால் ஒவ்வொரு வாரமும் எனக்கு என்றைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சோ அப்போ இருந்து ஒவ்வொரு வாரமும் நான் எக்ஸாம் போயிருக்கேன். 50 எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏறத்தாழ. இந்த எக்ஸாமில் கிடச்சி மறுபடி வெயிட்டிங் லிஸ்ட்டு 88 மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன் இந்த கம்பெனியில். நேஷ்னல் இன்சூரன்ஸில் ஐ லவ் மை ஜாப். உள்ளுக்குள்ள அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட் டே போய் உட்காரும்போது நான் இந்த சீட்டில் மேனேஜர் சீட்டில் உட்கார ஒரு நாள் அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். 2017 மேனேஜர் 29 வருஷம் கழிச்சு அந்த வைராக்கியத்தோடு தான் இருந்தேன். நடுவில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். நமக்கு ஒரு புக்கு கூட கிடைக்காது அந்த காலகட்டத்தில். படிக்கணும் அப்படின்னா புக்கு கிடைக்காது. புக்கு கிடைக்காதுன்னா அந்த கம்ப்யூட்டரில் இப்போ இருக்கிற மாதிரியோ செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யார்கிட்டயாவது கம்யூனிகேட் பண்ணுறதுனா கூட ஒரு லேண்ட்லைனில் போய் தான் கேட்கணும். அவங்க ஃபோன் நம்பர் நமக்கு தெரியாது. ஒரு புக்கு வாங்குறதுனா கூட கோயம்புத்தூர் போகணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் நம்ம பட்ட துன்பம் வந்து யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அத்தனை நாலேஜையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். எக்ஸாம் எழுதி ஆல் ஓவர் இந்தியாவில் நான் வந்து 2015 ஆல் ஓவர் இந்தியா செகண்ட் 96.01, ஆல் ஓவர் இந்தியா செகண்ட் 97 வந்து ஃபஸ்ட் மார்க்கு. அப்போ ப்ரமோட் ஆகி ஓபி பிரான்ச்சுக்கு வந்தேன். அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் வெயிட் பண்ணி பிரான்ச் வந்து 2017. அதிலிருந்து என்னுடைய இது வந்து மேல் நோக்கிய பயணமாக இருந்தது. எப்பவுமே மேல் நோக்கிய பயணம் தான். 2018 வயசில் ஃபாதருடைய பிரச்சனை
என்னுடைய பயணம் வந்து மேல் நோக்கி இருக்கும்னு தான் நான் வச்சுருந்தேன். யார்கிட்டையும் பிரஸ்தாபிச்சதில்லை. எப்பவுமே நான் அவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறது யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை இது வரைக்கும். இவங்க சொன்னதுனால ஏற்புறையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை. நான் இதை கூட சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பாவை நிறைய பேர் ஏமாற்றினாங்க. எங்கள் அப்பா மட்டும் கஷ்டத்துக்காகவே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. அப்போ வந்து யாருடைய பணமும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூபா கூட திட்டக்கூடாது. நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், மேனேஜராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொல்லாத உண்மையை பண்ணி சொல்கிறேன். கார் எனக்கு கொடுத்தாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கார் எனக்கு கொடுத்துட்டு மாதம் பெட்ரோல் பில் வந்து 5000 ரூபா கிளைம் பண்ணலாம். 8 வருஷம் ஆச்சு, நான் ஒரு மாதம் கூட அந்த 5000 ரூபா பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் யூஸுக்கு தான் அந்த காரை யூஸ் பண்ணேனே தவிர அஃபீஷியலாக நான் வெளியில் போனது ரொம்ப கம்மி. எல்லா பிரான்ச்லேயும் அந்த கார் பில்லை, அந்த பெட்ரோல் பில்லை விட மாட்டாங்க. நான் ஒரு மாதம் கூட போடக்கூடாது. எனக்கு கொடுத்த கார் ஓகே, நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட சொந்த உபயோகத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் என்னோட காசு தான் நான் போட்டு பெட்ரோல் வச்சுருக்கேன் தவிர ஆஃபீஸோட காசு நான் வாங்கலை. நான் குறிக்கோளாக வச்சுருந்தேன், எனக்கு கொடுக்குற சம்பளம் போதும் அப்படின்னு. என்னுடைய ஏஜென்ட்ஸ் மேலே வரணும், என்னை சார்ந்தவர்கள் வந்து மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஷேர் பண்ணேன். முடிந்த அளவுக்கு நன்மை பண்ணுனா இல்லையான்னு தெரியாது, யாருக்கும் தீமை பண்ணல. தீமை பண்ணக்கூடாதுங்கிற கொள்கை அளவில் ஒரு முடிவோடு யாருக்காக இருந்தாலும் நன்மை தான். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற குறிக்கோள் தான் என்னுடைய மனசில் இன்றைக்குமே. இப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லா பேரையும் தனித்தனியாக சொல்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர், என் கண்ணமாமா, பாபு மாமா, எங்கள் சித்திமார்கள் எல்லாருமே, ஆரம்பத்தில் எங்கள் பெரியம்மா எல்லோரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நைட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் படுக்கும்போது பெரியம்மா வீட்டில் ரமேஷ் கூட படுத்துப்பேன். என் தம்பி தங்கை அப்படிங்கிற கூட பிறந்த குறை இல்லாமல் என்னுடைய தங்கைகள் வந்து அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருப்பி ரசிப்பட்டு குமாராணி எல்ஐசி ஒரே ஒரு நான் வருவேன் அப்படின்னு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு 9:45 தூக்க காலத்தில் கொண்டு வந்து ஒரு டம்ளர் மோர் கொடுத்துட்டு போவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். அதனால் கூட பிடிக்கும். எல்லா குழந்தைகளும் எந்த கூட பிறந்தவங்க தான் எல்லாமே. சித்தி வீட்டில் பிறந்தது எங்கள் வித்யா எல்லாரும் ரவீனா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் தம்பிமார்கள் ராம்குமார், சங்கர் மற்றும் என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் என் கூட பிறந்த குழந்தைங்க தான் எல்லாருமே. தனியாக பிறந்த ஃபீலிங்கே இல்லை எனக்கு. எங்கள் அம்மா தான் ஒரு பையன், ஆனால் என்னுடைய கூட பிறந்தவர்கள் தான் எல்லாரும். அத்தனை பேர் நான் 7 குழந்தை 7 தங்கைமார்கள் சொன்ன ஓடி வந்து நிற்கிறது ரெடியாக இருப்பாங்க. உறவினர்கள் சைடு எப்படி நண்பர்கள்லாம் அத்தனை பேர். நீங்கள் வந்து என்னுடைய அழைப்பு ஏற்று இத்தனை நண்பர்கள் எங்கெங்கிருந்தோ ஜவஹர் பாபு சார் என்னுடைய பேட்ச்மெண்ட் ட்ரைனிங் 2018 3 நாள் தான் அவர் கூட இருந்தேன். நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பூனேல நான் ட்ரைனிங் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நான் முதல் நாள் கூப்பிட்டு சொன்னேன், அடுத்த நாள் கூப்பிட்டு நான் ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இங்கே வந்து இன்றைக்கி ஃபுல் டே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பிஸியான பீப்புள் மெட்ராஸில். இங்கே வந்து அதே மாதிரி என்னுடைய மற்ற நண்பர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, பவானிலேருந்து ஏஜென்ட்ஸு, கோபிலிருந்து என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற ஏஜென்ட்ஸ் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் தான். நான் யாரையும் வந்து என் மேலே யாராவது கோவப்பட்டால் கூட நான் திருப்பி கோவப்பட்டதில்லை. அப்படி நான் கோவப்பட்டாலும் கூட அவங்களுடைய நன்மைக்காக தான் கோவப்பட்டிருப்பேனே தவிர இது கூட தெரிஞ்சிக்க மாட்டேங்களா, நான் வெளில போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு கோபத்தில் பேசியிருப்பேனே தவிர அடுத்த நிமிஷமே சரி வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த எந்த தகவலையும் நான் மறைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக நான் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு படக்கூடாது. ஏன்னா சொல்லித்தரக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. சொல்லித்தரக்கு ஆளே கிடையாது. ஆக்சுவலி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. யாராவது கேட்டேன்னா இதுதான் அப்படின்னு ஒரு 1 லைனில் சொல்லுவாங்க ஆன்சர். நான் அந்த 1 லைனுக்கு பதிலாக 10 லைன்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு
வாழ்க்கையில் அந்த டவுட்டே வரக்கூடாது. அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய இது வந்து கிவ் டு த வேர்ல்டு த பெஸ்ட் யூ ஹேவ் அண்ட் த பெஸ்ட் வில் கம் பேக் டு யூ அப்படிங்கிற ஒரு ப்ராவர், கிறிஸ்டின் ப்ராவர். எங்கேயோ படித்தேன் 3 வருஷத்துக்கு முன்னால். அதே மாதிரி என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் அடிக்கடி போடக்கூடிய சென்டென்ஸ், த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. இந்த ரோமானிய நகரம் வந்து ஒரு நாளில் வடிவமைக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிற மீனிங். எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய சமாச்சாரமாகவே நான் நினைக்கல. ஏன்னா எல்லாருமே கூட இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய பர்டிகுலராக என்னுடைய ஆஃபீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஏஜென்ட்ஸ், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ப்ரமோஷன் வாங்கி இன்றைக்கி ஆஃபீஸில் இவ்வளோ உயர்த்து நிலைமைக்கு இருக்கேன்னா என்னுடைய பிரான்ச் ஸ்டாஃப், என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னுடைய ஏஜென்ட்ஸ். நான் திட்டுறத அவங்க பொருட்டாகவே நினச்சிக்க மாட்டாங்க. நான் திட்டுனா இவர் இப்படி தான் திட்டுவார் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க என்னை ஈஸியாக எடுத்தாங்க. நானும் அவங்ககிட்ட அப்படி தான் இருந்தேன், ஈஸியாக தான் இருந்தேன். ஸோ என்னுடைய பிரான்ச்சு ஸ்டாஃப், என்னுடைய ஏஜென்ட்ஸ் மற்றும் என்னை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேருமே நான் நல்லவனாக தான் பார்த்தேன். எனக்கு வந்து யாரும் கெடுதல் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப்பில் எனக்கு எல்லாம் நல்லதான் நினச்சாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் நன்மை செஞ்சிட்ருக்கேன், செய்வேன். எல்லோருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து என்னை வாழ்த்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.